வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல். அதனால வந்து இன்னைக்கு மாட்டுக்கு செலிப்ரேஷன். மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. மாட்டுக்கு வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியெல்லாம் போட்டுட்டாச்சு. இதுதான் வந்து எங்களோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, மாடு கோலம் அது எல்லாமே வந்து இப்போ இந்த விலாகில் பார்ப்பீங்க. நேற்று வந்து நம்ம எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த குலதெய்வ கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடைசி பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமௌண்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அபிஷேகம் வந்து நம்ம பேரில் வந்து அங்கே சாமிக்கு பண்ணுவாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே அபிஷேகம் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டு வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மை சாரி மாமா ட்ரெஸ் குட்டிமாவை காணன்னு பார்க்குறீங்களா? இது காமிக்கிறேன். கலவையை ஒரு பூனை கூட நம்ம வீட்டுக்கு முன்னாடி வராதுங்க, தெரிச்சு ஓடிடும். ஐயோ, உண்மையாலுமே மாடு மாதிரி இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அப்படியே இருக்கு வேறு பே, அப்படியே மாடு தான். ஒன்றும் வித்தியாசம் தெரியல, அப்படியே இருக்கு பக்காவா. நல்லா கருப்பு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம், மாட்டு கோலம். நான் போட்ட கோலத்தை ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் போட்டது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அழிச்சிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியே மாடு வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடு வரைஞ்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கோலம் போடுறதுக்கு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் கோலம் போட்டிருக்கேன். பக்கத்து வீட்டில் கோலம் போட்டிருக்கேன். நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நீ போட்டது கோலமே இல்லைம்மா அச்சு அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறீங்கன்னு தெரியுது. அந்த அக்கா வீட்டில் இல்லை, அதனால் அந்த அக்கா நேற்று போட்ட கோலத்தை அழிச்சிட்டு நான் ஃபுல்லாக அச்சு வச்சு விட்ருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் டிசைன்லாம் பண்ணியிருக்கேன். எப்படி நல்லா பண்ணியிருக்கேனா? ஏ அப்பா, பயமாக இருங்க நான் உள்ளே போயிடுறேன். மாட்டுக்கு மாலை போடுவீங்களா? இல்லை மாலை வீட்டில் இருக்கேம்மா. சங்கீத பூரா நெஞ்சில் போகிறக்கும் என்னடா என்னமோ சொல்லுங்க. இருங்க, ஃபினிஷ்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். நேற்று பேசாமல் அச்சா வைக்கிறதுக்கு அழகாக பானை ஓட்டுக்கும். இருங்க, ஃபுல் ஃபினிஷிங் ஆகட்டும் காட்டுறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கோலம் மாடு வந்து போட்டிருக்கு. இது வந்து உலக அதிசயத்தில் ஃபஸ்ட்டு இடம் பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் மாட்டு கோலத்துக்கு. அதாவது மாட்டு பர்த்டேக்கு மாடே வந்து. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு நிரூபிச்சிட்டல. இங்கே வீட்டில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கு. ட்ரெஸ் ஹாய் சொல்லுமா. ஏய் பிரியா, என்னடி பொறுக்கிறா? பாப்பா அங்கே ஏறா. என்ன பொறுக்கிட்டு இருக்கிற? புளியம்பழமா? பொறுக்கு புளி வாங்குற செலவு மிச்சமாகும். பொறுக்கிட்டு வா. என்னால் வர முடியல, முள்ளு பாதி வந்து பழுத்து இருக்கும் தெரியுமா? அந்த புளி நிறைய இருக்குடா. அத்தி என்ன சந்தோஷம், கரடி மூஞ்சி வயிருக்கு. சரி, புளி பொறுக்கிட்டு சீக்கிரம் ஒரு 2 கிலோ தேடுற மாதிரி பொறுக்குனேன்னு வச்சுக்குவே, புளி வாங்குற வேலையாக மிச்சமாகும். போதும், காலில் ஏதாவது குத்திர போது வா. அடி போதும், மரத்தை ஒழுக்கி விடுவா.
உளிப்பி விடவா? பொறுக்கிட்டியா? எவ்வளோ பொறுக்குண்ணே? இதுவே 1/2 கிலோ புளி தர மாட்டிருக்குது. சாப்பிட்றதுக்கா? சாப்பிட்டு சாப்பிட்டு போதுவா? ம். இனி எப்போ வருவோம் அப்படின்னு தெரில. டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கடைக்கு வந்திருக்கோம். வந்தாச்சு. அத்தை ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்துருக்குங்க. ஆரஞ்சு பழம் நம்ம வந்து இந்த மிச்சம் கொண்டு வந்தது. என்னது தினமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க மகனுக்கு. கரும்பு இவ்வளோ கொடூரமாக திங்கிற ஒரு மாடு நான் இங்கே தான் பார்க்குறேன். கருக்கும் முறுக்கு அது என்னடி தெரியுது? அதையும் இந்த கடி கடிக்கிறவ ஏன்னா கரும்பே பார்க்காதவளாட்ட. கரும்பு சாப்பிட்டா நல்லா பசியாகுமா தெரியுமா? ம். கரும்பு சாப்பிட சளி பிடிச்சிக்காம சாப்பிடு. அது எப்படி சாப்பிடும்போது சளி பிடிச்சிக்காம சாப்பிட்றேன்? அவன் என்ன பயமாக இருக்கு. சுடு தண்ணியில் முக்கி முக்கி சாப்பிட்டா? கரெக்டு. கரும்பு எப்படி இருக்கு? கவர்மெண்ட் கரும்பு. ஓசியில் வரதில்லை. ஓசியில் அதுவும் நம்ம காசு தான். நல்லா இருக்கா? வா சாடு சாடு நமக்கு சேராது. சேராது மேலே. ஆல்ரெடி நமக்கு தும்மல் சளி இருமல்னு வெங்காயம் பச்சை மிளகாய் நிறையா இருக்குது. ஒன்றுமே இல்லாத உடம்பா? ஆமாம். இங்கே வா. என்னது இதெல்லாம்? என்ன வாங்கிட்டு வந்துருக்கு? யார் வாங்கி கொடுத்ததெல்லாம்? சிவா மாமா. உங்கள் மாமி உனக்காக இது என்னங்க? இது என்னது? சாக்லேட்டு கேக்காட்டே அப்பா திங்கிறதுக்குப்பா. வீட்டில் ஒன்றுமே இல்லை உன் பிள்ளைக்கு. 2 கரும்பு முழுசா சாப்பிட்டேன். சோறு சாப்பிட்டியா? அம்மா இங்க இதுல கொடுத்தாங்கல்ல. சோறு ஏய் சாப்பிட்டியா? சாப்பிடணுமா? சாப்பிடணும். சாப்பாடு இருக்கு போட்டு சாப்பிடு போ. சாப்பிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. சாம்பார் வண்டி சூடு வச்சிருச்சா? ஐயோ மேல உட்காந்துட்டு வந்த ட்ரென்ச்ல கால் மேல வச்சிட்டு வந்த சைலன்ஸ். எங்க சாமி? சாயல்ல லைட்டா தேங்காய் ஊத்து. எங்க ஹீட் அடிச்சிருக்கும். ஹீட் அடிச்சதா சூடு வச்ச? சொல்ல மாட்டேன். இப்படி தான் பண்ணுவா. சொல்ல மாட்டா. இங்கே வந்தால் சொல்வா எல்லாத்துக்கும். வண்டி இது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால இதாக இருக்கும். சொல்லவே இல்லை என்கிட்ட. எங்கள் அக்கா மகன் பெரியவி சின்னவன். எங்கடா கதிர்? வீட்டில் இருக்கும். எங்கே உங்கள் கதிர் மாமி உன்னை பார்க்க வரலன்னா? அவனுக்கு இருக்கான். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா விலாகை வந்து முடிக்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் தூங்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். இந்த விலாகை இதோட முடிச்சிக்கலாம். நைட்டு வந்து தம்பி வந்திருந்தான் பெரியவன், எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பையன். பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு நம்ம தூங்கிட்டோம். இந்த வருஷ பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.